பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு நேரடி ரயில் பாதை இல்லாதது, குறிப்பாக திண்டிவனத்திலிருந்து ரயில் பாதை மூலமாக திருவண்ணாமலையை இணைக்க வேண்டும் என்பது நம்முடைய பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. சென்ற வருடம் நான் தேர்தலில் நிற்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய வாக்குறுதியாகவே அதை நாங்கள் அளித்திருந்தோம். ஆனால் இந்த பகுதியில் ரயில் பாதையை அமைத்து சென்னையிலிருந்து நேரடியாக ரயில் விடுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டிருந்தாலும் கூட மாநில அரசு நிலையெடுப்பு செய்து தராத காரணத்தினால அந்த ரயில் பாதையை நம்மால் அமைக்க முடியாத ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த பகுதியில் ரயில்வே மேம்பாலங்களுக்கான இடங்கள் கண்டறியப்பட்டு 8 மேம்பாலங்கள் அறிவிக்கப்பட்டு அதில் 6 மேம்பாலங்கள் பணிகள் முடிக்கப்பட்டு விட்டது. முடிக்கப்பட்டு பல ஆண்டுகள் அது அப்படியே இருக்குது. திமுகவினுடைய திராவிட மாடல் மாநில அரசு நிலையெடுப்பு செய்து கொடுத்தால்தான் நாம் அந்த இடத்துல ரயில் பாதை அமைக்க முடியும். ஆனால் திமுக அரசு மாநில அரசு அதில் கொஞ்சம் கூட அக்கறை காட்ட மாட்டேங்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த பகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்களும் மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருந்து வருகிறார்கள். நான் இது தொடர்பாக ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருந்தேன். இப்போ மீண்டும் வலியுறுத்துகிறேன். திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு நிலையெடுப்பை உடனடியாக முடித்து கொடுங்கள். அப்பொழுதுதான் மத்திய அரசிலிருந்து ரயில்வே துறை அமைச்சரிடமிருந்து அந்த ரயில் பாதையை பெற்றுத்தர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கூறிக்கொள்ளுகிறேன். அடுத்தது நம்முடைய அண்ணாமலையார் கோவில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ வெயில் காலம் ஆரம்பிக்குது. அங்கு வருகிற பக்தர்கள் உலகம் முழுவதிலிருந்தும் வருகிறார்கள். தினசரி ஆயிரக்கணக்கான விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்முடைய அண்ணாமலையாரை பார்ப்பதற்கு வருகிறார்கள். அவர்கள் வருவதற்கு பக்தர்களுக்கு எந்த விதமான வசதியும் செய்து கொடுக்கல. இதே மாதிரி சிவஸ்தலம் தான் சிதம்பரத்தில். அங்கே அறநிலைய ஆக்கிரமிப்பு துறையுடைய கட்டுப்பாட்டில் இல்லாததுனால பக்தர்கள் நேராக உள்ளே போகிறாங்க, நடராஜ பெருமாளை பார்த்துடுறாங்க, வெளில வந்துடுறாங்க. ஆனால் இங்கே நம்ம அண்ணாமலையாரை பார்க்குறதுக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வரிசையில் காவ காக்க வேண்டியிருக்கு. எதுக்காக அப்படின்னு சொன்னால் அறநிலையத்துறை வருகிற பக்தர்களிடம் காசு பிடுங்குவதற்காகத்தான் 8 மணி நேரம் 9 மணி நேரம் அந்த கம்பிகளுக்குள்ளாக நிற்க வைக்கப்படுகிறார். அவர்களுக்கு எந்த விதமான தண்ணீர் வசதியோ இல்லை குழந்தைங்களை எடுத்து கூட்டிகிட்டு வராங்க, கர்ப்பஸ்திரிகள் வராங்க, ஊனமுற்றவர்கள் வராங்க, அவங்களுக்கான ஒரு வீல் சேர் கூட கொடுக்காமல் இந்த அறநிலைய அபகரிப்புத்துறை அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் பல முறை சொல்லியும் கூட மக்கள் மீது அக்கறை இல்லாத திராவிட மாடல் அரசு இதை செவிசாய்ப்பது இல்லை. உலகம் 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 தழுவிய பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். ஃபாரின்லேருந்து ஃபாரினர்ஸ்லாம் வராங்க. யாரும் சாமியை பார்க்க முடியல. அதற்கான வசதிகளை செய்து கொடுங்கள். திருப்பதியில் இருக்கிற மாதிரி பக்தர்கள் தங்குவதற்கான அறைகள் கட்டலாம், கழிவறை வசதி, உணவு வசதி இதையெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கிறோம். அதை மீண்டும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, திருவண்ணாமலையில் வசிப்பவர்கள். இந்த திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் உலகத்திற்கே ஆன்மீக அடையாளமாக இருந்தாலும் கூட இந்த ஊரில் வசிக்கிற நம்மால் அண்ணாமலையாரை போய் பார்க்க முடியல. லோக்கலில் இருக்கவங்களால பார்க்கவே முடியல, சாமி பார்க்கவே முடியல, மலையை பார்த்து தான் கும்பிட்டுக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த அறநிலைய ஆக்கிரமிப்பு துறையினுடைய அராஜகம். கிரிவல பாதையில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள் உங்களுக்கு தெரியும். இப்போ எவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சின்னு தெரியும். பக்தர்களால் நடக்க முடியல. வெளிவட்ட சாலை அமைத்து கிரிவல பாதையை மேம்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலையாரை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை சாப்பிடுகிற, அவரது சொத்துக்களை சாப்பிடுகிற இந்த அறநிலைய அபகரிப்புத்துறை அவருக்கு திரும்ப அந்த பக்தர்களுக்கு ஏதேனும் வசதியை செய்ய வேண்டும் என்று சற்றாவது யோசித்து பார்த்தார்களா என்கிற கேள்வியை இந்த நேரத்தில் நாங்கள் எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். நான் சொல்ல வந்த விஷயம் முடிஞ்சது. நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். குறிப்பாக இந்த கிரிவல பாதையில் ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு பக்தர்கள் நடந்து செல்ல முடியாத அளவுக்கு, அதாவது வெயிலில் தான் கடுமையான வெயிலில் தான் நடந்து செல்ல முடியாது. மீதி இப்போ இடத்துல மரம் இருக்கிறதுனால பக்தர்கள் போன இது பண்ணிடுறாங்க. ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு நடந்து செல்ல முடியாத அளவுக்கு இருக்குது வெயில், கடுமையான வெயில். இதுக்கு என்ன மாதிரி ஒரு
இல்லை, இது அதுதான் நான் இப்போ சொன்னேன். ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது, வெயில் காலம் ஆரம்பிக்குது. ஏற்கனவே கிரிவல பாதையிலும் கோவில்லையும் சரியான வசதிகள் அறநிலை ஆக்கிரமிப்பு துறையால் செய்யப்படாத காரணத்தினால பக்தர்கள் பலரும் உயிரிழந்த சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வெயில் நேரத்தில் இந்த வசதிகளை எல்லாம் அறநிலை ஆக்கிரமிப்புத்துறை செய்ய தவறினால் மேலும் பல உயிர் பலிகளை சந்திக்க நேரிடும். அதனால் கிரிவல பாதையில் நிழல் குடை, தொடர்ச்சியான நிழல் குடை, அதாவது வாக்கிங் பார்த்த அந்த நடைபாதையை நிழல் குடையாகவே அமைத்து அதை மேம்படுத்துகிற பணிகளை உடனடியாக செய்து தர வேண்டும். அறநிலையத்துறை தற்காலிகமாக இந்த 2 மாதத்துக்கு வெயில் சம்பந்தப்பட்ட நிழல் குடை அமைப்பது, தண்ணீர் பந்தல்கள் அமைப்பது, வருகிற பக்தர்கள் சோர்வில்லாமல் அந்த கிரிவலத்தை முடிப்பது, வெயில் தாக்கமில்லாமல் அவர்களை பாதுகாப்பது போன்றவற்றை செய்வது அறநிலையத்துறையினுடைய கடமை. கோவிலை நீங்கள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறீர்கள், கோவிலுடைய வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். பக்தர்களுக்கு அனைத்து வசதிகளையும், குறிப்பாக இந்த வெயில் காலத்துக்கு உண்டான அனைத்து வசதிகளையும் நீங்கள் செய்து தர வேண்டும். ராஜகோபுரத்துக்கு முன்பு அந்த கதவு திறக்காமலே இருக்கு, பக்தர்கள் சுற்றி தான் போகிறாங்க. அந்த மண்டபம் ஏன் திறக்காம பூட்டி வச்சிருக்காங்க? அது ஏதாவது திறக்கிறது? இந்த கடைகள் இடிச்சாங்க, அந்த கடையே கட்டி விடுறாங்க. அந்த கடை கட்டின அந்த மண்டபம் மண்டபத்தில் ஒரு கேட் இருக்கு சென்டரில், நேராக சாமி போயிட்டு வெளியே வருது இல்லைங்களா, அந்த கேட் பக்தர்கள் எல்லாமே வெயில் அந்த இது அந்த இது கட்டினாங்கல்ல, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி, அதை பக்தர்கள் இப்போ வெயிலில் நின்றுட்டு இருக்காங்க. அதை ஒழுங்கு பண்ணி விட்டா பக்தர்கள் அங்கே நிற்பாங்க. அதை விற்கிறதுக்கான இது வரல. ராஜகோபுரத்துக்கு நேராக போக முடியல, 16 கால் மணி வழியாக போக முடியாது, ஸ்ட்ரைட் வழியாக தான் போய் ஆகும். இந்த 16 கால் மண்டபத்திற்கு அருகில், ராஜகோபுரத்துக்கு அருகில் அறநிலைய அபகரிப்புத்துறை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி வியாபாரத்திற்காக பக்தர்களை, கோவிலை, கோவில் நிலத்தை அபகரித்து இம்சிக்கிற மோசமான ஒரு விஷயத்தை செய்தார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் அந்த மோசமான விஷயத்திற்கு தடை விதித்தது. இருந்தாலும் கூட இன்னுமே அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை கட்டி முடிக்கணுன்ற எண்ணத்தில் அந்த ராஜகோபுரத்தை இவர்கள் மக்களுக்கு அந்த ராஜகோபுரத்தை தொடர்ந்து அந்த வழி ஏற்படுத்தி தரல. வெயிலில் இருக்கிற பக்தர்கள் அந்த நிழலுக்காக அந்த 16 கால் மண்டபத்தை பயன்படுத்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் உடனடியாக அறநிலைய அபகரிப்புத்துறையும் இந்த பகுதியினுடைய அமைச்சரும் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு மக்களுக்கு போதிய வசதிகளை செய்து தர வேண்டும். இந்த வசதிகள் எல்லாம் திருவண்ணாமலை கோவில் பக்தர்களுக்காக உடனடியாக, குறிப்பாக கோடை காலத்திற்கான ஏற்பாடுகள் செய்து தரவில்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய பெருந்திரள் போராட்டத்தை நடத்த வேண்டி வரும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் எச்சரிக்கையாக சொல்லுவேன். திமுக பொறுத்த வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் கல்வி நிதி கொடுக்கல, பெஞ்சல் புயலில் பாதிக்கப்பட நிதி கொடுக்க முடியல, எதுக்கு எடுத்தாலும் எந்த ஒரு திட்டம் அறிவிச்சாலும் மத்திய அரசு நிதி கொடுக்கல, மத்திய அரசு எதுவுமே பண்ணல, மத்திய அரசு வச்சு திமுக கவர்மெண்ட்டே ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெஞ்சால் புயலில் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது. நரேந்திர மோடி அவர்கள் முதல் கட்டமாகவே 931 கோடி ரூபாய் கொடுத்தார். 931 கோடி ரூபாயை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பிரித்து கொடுத்திருந்தால் ஒரு குடும்பத்துக்கு 63,000 ரூபாய் கொடுக்கலாம். ஏன்னா இங்கே கட்டமைப்பு சேதங்களை எல்லாம் மத்திய அரசு தான் சரி செய்து கொடுக்குது. தேசிய நெடுஞ்சாலை சேதமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், பேரிடர் மீட்பு குழுவே மத்திய அரசு தான் அனுப்புச்சு. மத்திய அரசு நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குற பணத்தை எங்களுக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? 2,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுவும் எல்லா வீடுகளுக்கும் சென்று சேரலை. மனசார வீடு போனவங்கெல்லாம் நிவாரணம் தரேன்னு சொல்லி ஓட்டு வீட்டுக்கெல்லாம் தரமாட்டேங்கிறாங்க. ஏன் ஓட்டு வீட்டில் இருக்கணும், ரோட்டில் படுத்துப்பானா என்ன? அவங்களுக்கெல்லாம் தரமாட்டேங்கிறாங்க. நாம் என்ன சொன்னோன்னா, நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குற காசை வச்சு 63,000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு கொடுக்கலாம், குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற 2,000 ரூபாய் வச்சு நாக்கு கூட வழிக்க முடியாதுன்னு சொன்னோம். அந்த 2,000 ரூபா தான் கொடுத்தாங்க, அதுக்கு மேலே அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. அதுவுமே முழுமையாக சென்று சேரவில்லை. நரேந்திர மோடி அவர்கள் அள்ளி கொடுக்கிறார். திராவிட மாடல் அரசு கிள்ளி கொடுக்குவதற்கு தயங்குகிறது. பெஞ்சால் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்கிற நிவாரணம் பத்தவே பத்தாது. இப்போ கோடை காலமும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்பொழுது வரை மழையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் முழுமையாக மீளவில்லை. பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இன்னும் மீளவில்லை. நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த பணம் இன்னும் உங்கள்கிட்ட அப்படியே தான் இருக்குது. இப்போ கூட கேட்டு போல நிவாரணத் தொகையை நீங்கள் உயர்த்தி வழங்க வேண்டும். தமிழகத்தில் அனுதினமும் கொலை, கொள்ளை, கஞ்சா இது மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது? இதில் தமிழ்நாட்டு அரசோட நிலைப்பாடு எப்படி இருக்குது? சமீபத்தில் ஒரு போலீஸ்காரர் கொலை பண்ணியிருக்காங்க. ஆமாம்,
அதே மாதிரி இப்போ எது ஒரு பாலியல் விஷயம் நடந்தாலும் சரிங்க, அந்த குற்றவாளியை வந்து எப்படிலாம் அதை வந்து இப்போ ஆஃப் பண்ண நினைக்கிறாங்களோ, அதை வெளியே காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அப்படிதான் போலீஸும் செயல்படுது. இல்லை தமிழ்நாட்டோட அரசு எப்படி இருக்கு, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது என்பது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய தனி பிரிவு பாதுகாவலராக இருந்த ஜாகிர் ஹுசேன் அவர்கள் நடு ரோட்டில் கொல்லப்படுறார். இத்தனைக்கும் அதில் 4 நாட்களுக்கு முன்பாக எனக்கு உயிர் ஆபத்து இருக்கிறது, காவல்துறையும் என்னுடைய அச்சுறுத்தலுக்கு ஒரு உடந்தையாக இருக்கிறது என்று அவர் வீடியோ வெளியிட்டார். அவர் வெட்டி கொல்லப்படுறார். அடுத்த நாள் தேசிய நெடுஞ்சாலையில் ஜான் என்பவர் ஒரு 100 பேர் பார்க்குறாங்க, நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்படுறார். இப்போ காவலர் கொல்லப்பட்டிருக்கிறார். போலீஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, போலீஸ் என்ன கீச்சிட்டு இருக்கு அப்படின்னு யாரும் கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக போலீஸ் போய் போஸ்டரை கீச்சிட்டு இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒட்டப்பட்ட போஸ்டரை போய் கீச்சிட்டு இருக்குது. சரி, போலீஸ் இவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுகள் நடக்குது, பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சாரணி போறீங்கன்னு தெரில, அந்த அக்யூஸ்டை வந்து கையை உடைச்சதா ஒரு ஃபோட்டோ காட்டினாங்க, காலை உடைச்சதா காட்டினாங்க. இப்போ பார்த்தா நல்லா நடந்து போகிறாரு. அதுக்குள்ளே எப்படி சரியாச்சுன்னு தெரில. ஜெயிலில் அவ்வளோ ஸ்பெஷல் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்களான்னு தெரில அந்த ஞானசேகரனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க. இப்படி தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. காவல்துறை என்ன பண்ணுது, பிஜேபிக்காரங்க எத்தனை பேர் மேலே போய் வழக்கு போடலாம், பிஜேபிக்காரங்க எங்கே சமூக வலைதளத்தில் போஸ்ட்டு போட்டால் அவங்கள போய் எப்படி பொய் வழக்கு ஜோடித்து சிறையில் அடைக்கலாம். நேற்று ஒரு பேனர் எரிக்கப்பட்டதாக சொல்லி எஸ்சி எஸ்டி பொய் வழக்கு. பேனர் எரிச்சதுக்கு எப்படி எஸ்சி எஸ்டி வரும்? சட்டம் தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்கள், எப்படி வரும்? எஸ்சி எஸ்டி என்பது இப்போ எஸ்சி எஸ்டி மக்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அருமையான ஒரு சட்டம். ஆனால் அது எப்படி தவறாக பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய பேனரை எரிப்பது எப்படி சார் எஸ்சி எஸ்டியாக வரும்? எப்படி நீங்கள் போடுவீங்க? காவல்துறை தமிழக அரசினுடைய திமுகவினுடைய ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகளை முடக்குவது, எதிர்குரலை முடக்குவது. சவுக்கு சங்கர் வீட்டில் போய் இப்போ சாகடையை இது பண்ணுறாங்க, அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுவதற்கு, சரியான பிரிவுகளில் வழக்கு போடுவதற்கு காவல்துறைக்கு மனசு வரல. எதிர்கருத்துக்களை அடக்குகிற அடியாளாக இன்றைக்கு காவல்துறை பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு மேலேருந்து ப்ரெஷர் வருதுன்னா வச்சுக்கோங்க, எவ்வளவு கனவுகளோடு இந்த காவல்துறையில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு அடியாளாக செயல்படுவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு வருத்தமா இல்லையா? எவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுகள் இருக்கிறது. இதுக்கு வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் வந்து, சார் 2023 வந்து 1600 கொலை நடந்தது சார், இப்போ 1199 கொலை தான் சார் நடந்திருக்குதுன்னு சொல்லி அது ஒரு பெருமையாக சொல்கிறார். 2 கொலை கம்மியாக நடந்திருக்கு போன வருஷத்தை விட அப்படின்னு. இப்படி பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்லுகிற ஒரு பொறுப்பற்ற முதலமைச்சரை இன்றைக்கு தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை தமிழ் சமூகம் சந்தித்ததே கிடையாது. இவ்வளவு மோசமான பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள், 5 வயசு குழந்தை பாதிக்கப்படுது, 10 வயசு குழந்தை பாதிக்கப்படுது. சென்னையில் கட்டிட தொழிலாளியினுடைய 10 வயது குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு ஆட்படுத்தப்பட்டு அந்த வழக்கு சிபிஐக்கு போங்க, சிபிஐக்கு கொடுங்க, தமிழக காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லைன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியும் கூட அந்த வழக்கிற்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டு வராங்க, சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு. இப்படி ஒரு மோசமான ஒரு மக்களை நசுக்குகிற பேயாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இங்கே வேலூரில் ஒரே போராட்டத்தில் 120 பேரை கைது பண்ணி வச்சது காவல்துறை, பிஜேபிக்காரங்க. இன்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்செந்தூரில் ஒருத்தர் வீட்டை உடச்சிட்டு போய் நள்ளிரவில் ஒரு அதிகாலை 4 மணிக்கு போய் அவங்க வீட்டில் இருக்கிற மனைவியை அச்சுறுத்துறாங்க. இப்படி முழுமையாக எதிர்கருத்தியலை போராடுகிற பாரதிய ஜனதா கட்சி போன்ற போராளிகளை அடக்குவதற்கு தான் காவல்துறை பயன்படுத்தப்படுகிறதே ஒழிய இங்கு தினசரி நடக்கிற பட்டப்பகல் படுகொலைகளுக்கு காவல்துறை கண்டுகொள்வதே கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கும் திமுக தான் நேரடி போட்டின்னு சொல்லி விஜய் கூறியிருக்காரு. சார், அவர் விஜய் பேசுகிறது வந்து எப்படி நாங்கள் எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஏன்னா அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பலூன் விட்டோம், அந்த பலூன் மேலே போயிடுச்சு, அதை வந்து வழக்கறிஞரை விட்டு ரிட்டன் ப்ராப்பர்ட்டி போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் டெய்லி எங்கள் ஆளுங்க ஜெயிலுக்கு போய்ட்டுருக்குறாங்க. ஸ்டாலின் ஃபோட்டோவை போய் நாங்கள் ஒட்டுறோம் சார், மகளிர் நிர்வாகிகள் போய் ஒட்டுறாங்க. டாஸ்மார்க்கில் ஸ்டாலின் அவருடைய ஃபோட்டோ ஓட்டுறாங்க. ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறது நரேந்திர மோடி அவர்கள், ஆனால் அங்கே ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்குது. டாஸ்மார்க்கில் சாராயம் வைக்கிறது ஸ்டாலின் அவர்கள் தானே, அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கணும்ல, அதனால் எங்கள் ஆளுங்க போய் ஓட்டுறாங்க. அதுக்கு கேஸ் ரிமாண்டு. பொது சொத்தை சேதப்படுத்துறதா? எப்படி டாஸ்மார்க்கில் போய் ஸ்டாலின் ஃபோட்டோ ஓட்டினா பொது சொத்து எங்கே சேதமாகுது?
அவங்க போய் கடையை உடைச்சாங்களா? கடையை ஏதாவது சேதப்படுத்தினாங்களா? ஸ்டாலின் ஃபோட்டோ ஒட்டுறது எப்படி சேதப்படுத்துதாகும்? இப்படி அதில் 92 பேர் ரிமாண்ட் ஆகியிருக்காங்க தமிழகம் முழுவதும். எங்களுடைய மகளிர் நிர்வாகிகள், பெண்கள் போய் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் 10 நாள் 15 நாள் ரிமாண்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த குடும்பம் எவ்வளவு சிரமங்களை சந்திக்கும் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளவு கஷ்டங்களை சந்தித்து கொண்டு நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். களத்தில் இன்றைக்கு திமுக செய்கிற மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக போராடுகிற ஒற்றை வீரனாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருந்துகிட்டு இருக்கு. இங்கே வந்து தாவேக்கா பண்ணுற காமெடி, அவங்க என்னடான்னா பலூனுக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடலாமான்னு வழக்கறிஞர் என்னை கூப்பிட்டு கேட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. ஆகையால் நீங்கள் சொல்லிக்கோங்க சார், போட்டி கீட்டின்னு சொல்லிக்கோங்க. ஏன்னா திமுக பேசுகிற எல்லாத்தையும் விஜய் கட்சி பேசுது. அப்புறம் எப்படி நீங்கள் 2 பேரும் நாங்கள் 2 பேரும் தான் எதிரில் நிற்கிறோம்னு சொல்ல முடியும்? அவங்க சொல்கிற எல்லா கான்செப்டையும் இவங்க பேசுகிறாங்க. டீலிமிட்டேஷன் பேசுகிறாங்க, மும்மொழி கொள்கை வேணாங்கிறாங்க. திமுக சொல்கிற மத்திய அரசு நிதி கொடுக்கலன்ற அவங்க திமுக சொல்கிற பொய்யை இவர் திருப்பி சொல்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சின்னு சொல்ல முடியல, ஏதோ கட்சி ஓகே. அந்த நடிகர் அவர்களுடைய கட்சி வந்து திமுகவிடம் இருந்து எந்த கொள்கையில் மாறுபடுகிறதுன்னு சொல்லுங்கள். அப்புறமா 2 பேருக்கும் போட்டின்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், அது திருப்பி சீர் பண்ணல. இன்னும் எதுவுமே அதுபடி நடவடிக்கை சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது போன்ற ஒரு விஷயங்கள் வந்து பொதுப்பணித்துறையின் நம்பகத்தன்மையை வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது. அதை பற்றி நீங்கள் எப்படி பண்ணிக்கிறீங்க? இல்லை, அந்த நேரத்திலே நம்ம சொன்னோம், பெஞ்சால் புயலில் ஆற்றுல இவங்க தான் அணையை திறந்து விட்டாங்க. அது முதல் தப்பு. சாத்தனூர் அணையில் எந்த அறிவிப்பும் மக்களுக்கு கொடுக்கல. அறிவில்லாமல் அணையை திறந்து வைத்து என்னுடைய மக்களை நீரில் மூழ்கச் செய்து, நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பயிர்கள் சேதமாச்சு, விவசாயிகள் எவ்வளவு நஷ்டமடைந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் முறைப்படி திறக்காமல் சென்னையில் செம்பரம்பாக்கத்தில் நடந்ததை விட மோசமான கோரமான ஒரு நிகழ்வு இந்த சாத்தனூர் அணை திறப்பு. ஆனால் அதை பொது புத்திக்கும் மக்களுக்கும் தெரியாமலே இவர்கள் மறைத்து விட்டார்கள். அப்போ வந்து தென்மண்ணை ஆற்றில் உங்களுக்கு தெரியும், தண்டராம்பட்டு தொகுதிக்குள்ளே அவருடைய தொகுதி ஏவாவேல் அவருடைய தொகுதிக்குள்ளாவே அந்த வெள்ளத்தில் அந்த பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு. பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, அந்த பாலம் கட்டுறதுக்கெல்லாம் முன்னாடி கட்டின கோவில், அதை அடிச்சுட்டு போகல, அது அப்படியே தான் இருக்குது. அப்போ அந்த லட்சணத்தில் இந்த அணை கட்டப்பட்டிருக்கிறது. இத்தனை ஊர்களை கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஊரை இணைக்கிற ஒரு பாலம். அந்த பாலத்தை இப்போ திருப்பி கட்டுவதற்கான முயற்சி இவ்வளோ நாள் ஆச்சு. மழை போய் வெயில் வந்து போச்சு, ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சிச்சு, இப்போ வரைக்கும் தொடங்கப்படவில்லை. அதை உடனடியாக தொடங்க வேண்டும். ஏற்கனவே அந்த பாலத்தை எந்த கான்ட்ராக்டர்கிட்ட விட்டாங்க, யார் ஊழல் பண்ணால், ஏன் அந்த பாலம் அடிச்சுட்டு போச்சுங்கிறத முறைப்படி விசாரணை நடத்தி அந்த கான்ட்ராக்ட் விட்ட கம்பெனியை பிளாக் லிஸ்ட்டில் போட்டு அந்த ஊழல் செய்தவர்களுக்கு தண்டனை தரப்பட வேண்டும். அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் தற்காலிகமாக நிழற்குடை அமைக்கப்படுது. அதில் வந்து ஊழல் நிறையா வந்து நடக்கிறதா வந்து இணை ஆணையர்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் வந்து ஆடிட்டிங் இருக்குது, நாங்கள் முறையாக தான் டெண்டர் வந்து விட்டுருக்கோம், அதுக்கு வந்து அந்த பொருட்களை வாங்கி சேவ் பண்ணி வைக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10 ஏக்கரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலினுடைய சொத்துக்கள், நகைகள் இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய அறநிலையத்துறை அந்த தற்காலிக பந்தல் அமைக்கிற துணிகளையும் அந்த இரும்பு இதையும் வைக்கிறதுல மட்டும் பாதுகாக்க முடியாதுன்னு இணை ஆணையர் சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு கேலி கூத்தாகத்தான் பார்க்க முடியும். பக்தர்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல், நான் ஏற்கனவே சொன்னது போல் கோயில் சொத்துக்களை திருடி தின்னுகிற அறநிலை அபகரிப்புத்துறை, இறைவனுடைய உண்டியல் பணத்தை எடுத்துக்கொள்ளுகிற அறநிலை அபகரிப்புத்துறை, பல்வேறு ஊழல் புகாரில் சென்னை உயர்நீதிமன்றத்திடம் கூட பல நேரங்களில் கொட்டு வாங்கிய அறநிலை அபகரிப்புத்துறை. இந்த பகுதியில் நீங்கள் சொல்வது போல் பௌர்ணமிலாம் இப்போ லட்சக்கணக்கான பேர் வராங்க. இந்தியா முழுசுலேருந்து வராங்க, ஆந்திர மாநிலத்திலேருந்து அவ்வளோ பேர் வராங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள், கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லுகிற இந்த பகுதியில் ஒரு தற்காலிக நிழல் குடை, அந்த பொருட்களை கூட எங்களால் பாதுகாக்க முடியல, நாங்கள் அதை அடிக்கடி நாங்கள் வந்து தாரவாத்துறோம், மறுபடியும் காசு போட்டு திருப்பி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய வெளிப்படையான ஒரு ஊழல். திருவண்ணாமலையாரை சுற்றி நடக்கிற ஊழல் அவ்வளவு கோடிக்கணக்கில் இங்கே இந்த கோவிலை சுற்றி அறநிலை அபகரிப்புத்துறை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து தட்டி கேட்கப்பட வேண்டும். நீங்கள் வந்து மக்கள் அது குறித்து ஒரு விழிப்புணர்வோடு கேள்வி கேட்க வேண்டும். இங்கே நான் ஏற்கனவே சொன்னது போல் லோக்கலில் இருக்கிறவங்களால் அண்ணாமலையாரை பார்க்க முடியல.
யாராலையும் லோக்கலில் இருக்கவங்களால இப்போ கிரிவலம் கூட வர முடியல, ஏன்னா எந்த ஏற்பாடும் இல்லை. ஆகையால் அறநிலை அபகரிப்புத்துறை பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை பர்மனெண்ட்டு கூட இந்த 2 மாதத்துக்கு வெயில் காலத்தில் பர்மனெண்ட்டு கூட அமைக்க வேண்டும். ஏற்கனவே நடந்த ஊழல்கள் நிறுத்தப்பட வேண்டும், விசாரணை நடத்தப்பட வேண்டும். தமிழக அரசு இங்கு நடக்கின்ற ஒரு தவறுகளை வந்து மறைப்பதற்காகவே மத்திய அரசு மீது அனுதினமும் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். மத்திய அரசு அதாவதுங்க, தமிழகத்தில் நீங்கள் திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுங்களா? உண்மையான பிரச்சனையை பற்றி யாரும் பேசக்கூடாது. அவங்க ஆட்சி நடக்கும் போதெல்லாம் இதான் பண்ணுவாங்க. இப்போ தமிழகத்தில் உண்மையான பிரச்சனை என்ன? டாஸ்மார்க். தமிழகத்தில் ஒரு வறுமை கோட்டில் இருக்கிற ஒரு குடும்பத்தினுடைய சரிபாதி வருமானம் கூடிக்கு போயிடுது. 800 ரூபா கூலி வாங்குறாங்க, தினக்கூலி வாங்குறாங்க, 400 ரூபாய்க்கு குடிச்சிட்றாங்க. அதே போல் நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? நம்ம சம்பாதிக்கிறதுல பெரும் பகுதி நம்முடைய மாணவர்கள், நம்ம குழந்தைங்களுடைய படிப்புக்கு போயிடுது. 1 லட்சம் 1.5 லட்சம் இல்லாமல் ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியாது இன்றைக்கி தமிழ்நாட்டில். தமிழகத்தில் மட்டும்தான் கல்வி தனியார் மயமாக்கப்படுகிறது, சாராயம் அரசு மயமாக்கப்படுகிறது. இது தமிழகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை வந்ததுன்னு சொன்னால் தமிழகத்தில் 778 அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளை விட 10 மடங்கு தரம் உயர்த்தப்படும். அதற்கு தான் இந்த 2000 கோடியை முதல் கட்டமாக ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? சார், நாங்கள் அரசு பள்ளியை தனியார் பள்ளி அளவு தரலாம் உயர்த்த மாட்டோம், ஆனால் எங்களுக்கு அந்த 2000 கோடி கொடுங்க, நாங்கள் வாயில் போட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை வந்ததுன்னா நடுத்தர குடும்பத்தினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் உயரும். 5 வருஷத்தில் வீடு கட்டுறோம், 2 வருஷத்தில் வீடு கட்டுறோம், 10 வருஷத்தில் வீடு கட்டுறோம், 5 வருஷத்தில் வீடு கட்டுறோம். இன்றைக்கு இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியார் பள்ளிக்கு இணையான, இன்னும் சொல்ல போனால் அதை விட அதிகமான தரமான சுகாதாரமான கட்டமைப்போடு கூடிய கல்வி கிடைக்கும், இலவச கல்வி கிடைக்கும். இதை இன்றைக்கு திராவிட மாடல் அரசு தடுத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. டாஸ்மார்க் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தினசரி கொலைகள். ஜூனியர் வீடனில் இந்த மாதத்தில் நடந்த கொலையை பட்டியல் போட்டு வச்சுருக்காங்க. பட்டப்பகல் படுகொலைகள். காவல்துறை மேலே குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. கஞ்சா விற்பனை செய்தவர்கள் மீது கம்ப்ளைண்ட் பண்ண வீட்டுக்கு போய் வெட்டுறான். யார் அப்போ தகவல் கொடுத்தா? காவல்துறைகிட்ட தான் அந்த தகவல் இருக்குது. இன்றைக்கு போதைப்பொருள் பரவல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை பற்றியெல்லாம் யாரும் பேசக்கூடாது. கற்பனையான பிரச்சனைகளில் திசை திருப்பணும். டீலிமிட்டேஷனில் யாருக்கு என்ன சார் பிரச்சனை? இப்போ இன்றைக்கி திருவண்ணாமலை தொகுதி எவ்வளோ பெரிய தொகுதி? நான் இங்கே நிற்கும் போது ஒரு இடத்துலேருந்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு போனால் 110 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை பகுதி மக்கள்லாம் வந்து நாங்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தப்படுகிறோம், வாக்குறுதியில் கூட எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்முடைய திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியை எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய பாராளுமன்ற தொகுதி. டீலிமிட்டேஷன் வந்து 2ஆக பிரிக்கப்படுது, 3ஆக பிரிக்கப்படுது. 2 MP 3 MP ஒரு MP 2 MP எக்ஸ்ட்ரா கிடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மக்களுக்கு நல்லதா இல்லையா? நான் வாக்குறுதி கொடுக்கும்போது திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. சார், பரவாயில்ல சார், திருவண்ணாமலைக்கு ஃபோக்கஸ் கொடுத்த மாதிரி எங்கள் பகுதிக்கு நீங்கள் ஃபோக்கஸ் கொடுத்துருக்கீங்க. திருப்பத்தூர் மெடிக்கல் காலேஜ் சொல்லியிருக்கீங்க, ஜோலார்பேட்டைக்கு வந்தே பாரத் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. ஏன்னா எங்களை யாரும் ஜவாது மலையெல்லாம் சுத்தமாக யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பிரச்சாரத்துக்கு நான் மட்டும்தான் போனேன் ஒவ்வொரு கிராமத்துக்கும். இப்போது கூடுதலாக இங்கே நமக்கு MP கிடைக்கிறாங்கன்னா நல்லது தானே மக்களுக்கு. அப்போ தொகுதி மறுசீடு வரையறனால தமிழகத்துக்கு அதிக தொகுதிகள் கிடைக்கும்னு சொல்லிக்கலாம். அதிக தொகுதி கிடைக்கும், அவங்களே ஒத்துக்கிறாங்களே. அவங்க என்ன சொல்கிறாங்க? தமிழகத்திற்கு அதிக தொகுதி கிடைக்கும் சார், உத்தரப்பிரதேசத்துக்கு அதை விட அதிகமாக கிடைக்கும். இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு நம்மளோட கம்மியாக இருக்குது. நமக்கு 39 MP, அங்கே 80 MP. ஆல்ரெடி அவங்க அதிகமாக தான் வச்சுருக்காங்க. என்னமோ புதுசாக அதிகமாக போகிற மாதிரி இவங்க கற்பனையான பிரச்சனைகளுக்கு நம்ம டைவர்ட் பண்ணுறாங்க, நம்மளை திசை திருப்புறாங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் உண்மையான பிரச்சனையை பேச மாட்டீங்க. இங்கே நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, டாஸ்மார்க் பிரச்சனை, டாஸ்மார்க்கில் 1000 கோடி ஊழல் பிரச்சனை. தமிழ்நாட்டில் யாருக்கு சார் தெரியாது டாஸ்மார்க்கில் 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாங்கன்னு? யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஊழல். அதை பற்றி பேசாமல் கற்பனையான டீலிமிட்டேஷனுக்கு பேசணுன்னா இதுதான் திமுகவினுடைய அரசியல் தந்திரம், நரி தந்திரம். உண்மையான பிரச்சனையை மக்கள் பேசக்கூடாது. மக்கள் இங்கே செத்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் யாரும் பேசக்கூடாது. இல்லாத போகாத ஊருக்கு வழி தர்ற மாதிரி இல்லாத கற்பனையான பிரச்சனைகளில் மக்களை திசை திருப்புகிற நயவஞ்சக நாடகத்தை திமுக திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்களோட வாழ்வாதாரம் மேம்பட்டிருக்கா? இல்லைங்க, மக்கள் வாழ்வதற்கே பயப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. வாழ்வாதாரத்துக்கு போகிறீங்க, எவன் வந்து எப்போ வெட்டுவான், எவன் வந்து வாயில் வெட்டுவான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஒரு பக்கம் காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்கள தான் காவல்துறை தாக்குது. குற்றவாளிகள் பக்கம் காவல்துறை போகிறதே கிடையாது.
கம்ப்ளைண்ட் பண்ண போகிறவங்க இப்போ மக்கள் தான் காவல்துறையை பார்த்து பயப்படுறாங்களே ஒழிய குற்றவாளிகளுக்கு காவல்துறை மேலே பயம் இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் விக்கிரவாண்டியில் ஒரு பெண் குழந்தை மரணம் அடையுது, அதுக்கு என்ன விசாரணை நடத்துனாங்க? அந்த ஸ்கூல் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் 1.5 வாரத்தில் பெயிலில் வெளில வந்துட்டாங்க. இதுதான் காவல்துறை நடத்துகிற ஒரு லட்சணம். விருதாச்சலத்தில் 5 வயது 1ஆம் கிளாஸுக்கு போகிற குழந்தை, எல்கேஜி முடிக்கிற ஒரு குழந்தை, அந்த பகுதியினுடைய தாளாளராலே, இன்னும் சொல்லப்போனால் திமுக நிர்வாகி அவர், பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டது, பாலியல் சீண்டலுக்கு ஆட்படுத்தப்பட்டது. என்ன நடந்தது? இன்றைக்கி பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைங்க எந்த ஏஜில் இருக்க பெண்களுக்கும் இப்போ தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை. மக்கள் வாழ்வாதாரம் என்பதெல்லாம் பெரிய வார்த்தை, வாழ்வதற்கே இன்றைக்கு அஞ்சுகிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல மக்களுக்கு பாதுகாப்பு? வீட்டில் பாதுகாப்பா? ரோட்டில் பாதுகாப்பா? பஸ் ஸ்டாண்டில் பாதுகாப்பா? எங்கே பாதுகாப்பு இருக்குது? தமிழகத்தில் எங்கேயுமே மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எந்த சாராரும் தமிழகத்தில் நிம்மதியாக இல்லை. எப்படா இந்த ஆட்சி முடியும் அப்படின்னு சொல்லி மக்கள் காத்து கொண்டிருக்கிறார். அருணாச்சலேஸ்வரர் கோவிலுடைய அறங்காவலர் குழு தலைவரை ஒதுக்கிவிட்டு இன்று இணை ஆணையர் மாறுதலாகக்கூடிய இணை ஆணையர் இன்று அவசரமாக சில கோப்புகளில் வந்து கையெழுத்து பெறுவதாக ஒரு தகவல் வந்து பரவி இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அறங்காவலர் வச்சு கையெழுத்து வாங்க காமனாக நான் சொல்லிட்டேன். அறநிலைய அபகரிப்புத்துறை அண்ணாமலையார் சொத்துக்களையும் சரி, அண்ணாமலையாருக்கு பக்தர்கள் தருகிற காணிக்கைகளையும் சரி, உண்டியல் காசையும் சரி எடுத்துக்கொள்கிறது. பல்வேறு ஊழல்கள் இந்த கோவிலை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து அண்ணாமலையார் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஊழலுக்கெல்லாம் கண்டிப்பாக 2026 ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை அவர் வைப்பார். ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி முடிச்சு வந்து கோயில் உண்டியில் இருக்கிறாங்க. சமீபம் ஒரு 6 மாத காலமாக பார்த்தீங்கன்னா 3 கோடி 4 கோடி 4,7 கோடி வரைக்கும் இப்போ 2 நாள் வந்து உண்டியில் ஆரம்பிச்சிட்டாங்க. சராசரியாக இவ்வளோ கணிசமாக தொகை வருது. ஆனால் அந்த தொகையிலிருந்து ஒரே ஒரு 10 ரூபா கூட ஹெச்ஆர்என்சி ஃபண்ட் செலவு பண்ண மாட்டேறாங்க. எதுக்கு எடுத்தாலும் வெளியிலேருந்து ஸ்பான்சர், ஒரு விபூதி படிச்சு விடுற அந்த பேப்பர் கூட வெளியிலேருந்து தான் பிடிக்கிறாங்க. கேட்டால் ஹெச்ஆர்என்சியோட பணம் வந்து ஹெச்ஆர்என்சி மட்டும் தான் யூஸ் பண்ணோம், இதை நாங்கள் எந்த டெவலப்மெண்ட் நாங்கள் பண்ண மாட்டோம், ஸ்பான்சருக்கு தான் பண்ணோன்றாங்க. இதை பற்றி கொடுக்குறது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உண்டியலில் அவ்வளவு பணம் அண்ணாமலையார் கோவிலுக்கு வருது. ஒவ்வொரு பௌர்ணமி முடிஞ்சும் 3 கோடியிலிருந்து 4 கோடி வரை வருமானம் வருகிறது. இந்த பணத்தை எல்லாம் கோவில் மேம்பாட்டிற்காகவோ பக்தர்கள் வசதிக்காகவோ அறநிலைத்துறை செலவு செய்வது கிடையாது. கோவிலினுடைய தினசரி நிர்வாக பணிகளுக்கு கூட வெளியிலிருந்து பக்தர்கள் கொடுக்குற காணிக்கையை தான் பயன்படுத்தி கொள்கிறார்கள். பக்தர்கள்டிருந்து காணிக்கை வாங்கிக்கிறாங்க, ஆனால் அந்த காணிக்கையை கணக்கில் காட்டுறதில்லை. பக்தர்கள்டிருந்து வாங்கிக்கிட்டு இந்த கணக்கு இருக்கு இல்லையா, உண்டியல் காசு, இதில் எடுத்து செலவு பண்ண மாதிரி பொய் கணக்கு எழுதி ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை வர்ற காசு இருந்தால் போதும், ஒரு முறை பௌர்ணமிக்கு உண்டியலில் விழுற காசு இருந்தால் போதும், இங்கே வருகிற பக்தர்கள் அத்தனை பேருக்குமான நிரந்தரமான வசதிகளை செய்து தர முடியும். ஆனால் அவ்வளவு காசை அபகரித்து கொள்ளுகிற இந்த அறநிலைய அபகரிப்புத்துறை மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்வது கிடையாது. திருவண்ணாமலைக்கு வருகிற பக்தர்கள் உண்டியல் புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னிறுக்க வேண்டும். திருவண்ணாமலை பக்தர்களும் சரி, திருவண்ணாமலை வாழ்கிற ஊர் மக்களும் சரி, இந்த அறநிலைய அபகரிப்புத்துறை நமக்கு எந்த விதமான வசதியும் செய்து தராது, நம்மகிட்டருந்து காசை மட்டும்தான் பிடுங்கும் அப்படின்னும் போது இனிமேல் தயவு செஞ்சு உண்டியலில் காசு போடாதீங்க. உண்டியல் புறக்கணிப்பு போராட்டத்தை செய்யணும். அப்போ தான் இந்த அறநிலைய அபகரிப்புத்துறையினுடைய ஆணவத்திற்கு நம்மால் முடிவு கட்ட முடியும். நம்மிடமிருந்து பணத்தை வாரி சுருட்டி கொள்ளுகிற அறநிலைய அபகரிப்புத்துறை நமக்கு திருப்ப என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் நமக்கு துரோகம் தான் செய்யுது. அதனால் பக்தர்களிடம் நான் கோரிக்கை விடுத்துக் கொள்கிறேன், உண்டியலை புறக்கணிங்க, உண்டியலில் காசு போடாதீங்க. சார், தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே உள்ள நிலையில் ஆன்மீக மாவட்டமான திருவண்ணாமலை மாவட்டத்தில், திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் இல்லைங்களா, பாஜக கட்சி வந்து வெகுஜன அரசியலை கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்கா? இல்லை, நாங்கள் பண்ணுறது வெகுஜன அரசியல் தானே. இன்றைக்கி மக்கள் அரசியல் இல்லை. நாங்கள் தமிழகத்தில் எங்களுக்கு கட்சி மாவட்டம் 67 மாவட்டம் இருக்குது. எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பகுதிகளிலும் வெகுஜன அரசியலை, இன்னும் சொல்லப்போனால் மக்கள் அரசியலை, மக்களோடு மக்களாக மக்கள் பிரச்சனைகளை பேசுகிற ஒற்றை கட்சியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கான சோஷியல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், வெகுஜன மக்களுக்கான பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி மிகவும் முனைப்போடு நுணுக்கமாக அந்த விஷயங்களை அணுகி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அது எல்லா பகுதிகளிலும் சிறப்பாக நடக்கும்.